ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அண்ட் என்னோட ஓல்டு வீடியோஸ் கூட நீங்கள் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ தேங்க்யூ. ஃபைன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா பிளெஸிங்ஸ் ஆஃப் லவ். ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். கிவ் தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸிங்ஸ் ஆஃப் லவ் சூன் டு கம் யுவர் வே. Know that you deserve to be and have all that your heart truly desires. Yes, see, நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ட்ரூ லவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் அந்த ஒரு லவ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எஸ், கண்டிப்பாக கிடைக்குது. இது வரைக்கும் லவ்வோட ஒரு ட்ரூ ஃபீலிங், ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வரைக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா எஸ், இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிகாஸ் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து லவ் ரிலேட்டடாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பழிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு லவ், இது வேணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கான ட்ரூ லவ் வருது. நீங்கள் ரொம்ப நாளாக யாருக்காக இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, இல்லைன்னா வந்து மேரீடு அப்படின்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு லவ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபைனலி ஒரு ட்ரூ லவ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் டு ஒன்ஸ், யாராக வேணா இருக்கலாம். அவங்கக்கிட்ட இருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரூ லவ், ஒரு கம்ப்ளீட் லவ் வந்து நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் அதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது வந்து எய்தர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், யாரோ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அவங்க எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ அன்பு அவங்க மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ், அவங்க உங்களுக்கு செய்கிற ஒரு சில விஷயங்கள் மூலயமா நீங்கள் உணருவீங்க. ஸோ சூன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு லவ் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் சக்ரா வந்துட்டு ஓப்பன் ஆகும். கரண்ட்லி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் சக்ரா பிளாக்ட் ஆகிருக்கலாம், ஸோ இல்லை வீக்காக இருக்கலாம். ஸோ வந்து வெரி சூன் வந்து இந்த லவ் நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ உங்கள் ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்களை வந்துட்டு பாசிட்டிவாக நடக்கும், அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். ஆக்சுவலி வந்து உங்களோட லைஃப்பில் வந்து உங்களுக்கு லவ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம். சரி, எனக்கு இந்த கார்டை பார்க்குறப்போ கம்ப்ளீட் பாசிட்டிவாக இருக்கு. ஓகே, பார்ப்போம். சரி, ஓகே. Justice. ஓகே. சரி, இந்த 3 கார்டை பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்குமே ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு பிடிமானத்தில் ஓடிட்டு இருக்கலாம். பட் இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ உங்களோட பாண்டிங்கில் உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்கள் பாண்டிங், உங்கள் கனெக்ஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்து வரும், பாசிட்டிவாக வரும்.
நீங்கள் 2 பேருமே சேர்ந்து கூட உங்களோட எதிர்காலத்துக்கு எதையாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும், சம்திங் நமக்குன்னு ஒன்று செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்கள்ல ஃப்யூச்சருக்காக, அது 2 பேருமே சேர்ந்தே செய்வீங்க. அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் கண்டிப்பாக இருக்குது. உங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு 2 பேருமே சேர்ந்தே கொண்டு போவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்டக் ஆகியிருக்கலாம், மூமெண்ட் இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்கலாம். பட் இனிமேல் அது கண்டிப்பாக நகரும். நீங்கள் 2 பேருக்குள்ளருமே ஒரு கோஆபரேஷன் இல்லாமல் இருக்கும். அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒருத்தர் ஒன்று சொன்னால் இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். பட் அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் சால்வ் ஆகும். ஒரு மொமெண்ட் வரும். அப்போ 2 பேருக்குள்ளே ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, நம்ம இனிமேல் சேர்ந்து ஃப்யூச்சர் பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ உங்கள் லைஃப் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுது. உங்களை பொறுத்த வரைக்குமே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய சேலஞ்சஸ், ஹார்ட் பிரேக், லெசன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்யூச்சரில் ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுலையுமே உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆயிடுவீங்க. ஸோ இது ஒரு லவ் பார்ட்னர் அது மட்டும் கிடையாது, நான் ஃபேமிலி விஷயத்துலையுமே நான் சொல்கிறேன். உங்களோட இந்த லவ் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றும். ஓகே, சரி, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த லவ்க்காக தான் நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு சீரியஸ் ஸ்டெப் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபாரினில் செட்டில் ஆகணும், இல்லை சம்திங் மேஜராக ஏதாவது ஒன்று பண்ணணும், ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணியிருப்பீங்க கெரியர் வைஸ்லையுமே. பட் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் அது ரிலேட்டடாக சம்திங் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகலாம் அப்படின்னு பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் வெரி சூன் வந்துடும் உங்கள் லைஃப்பில். ஆக்சுவலி உங்களுக்கு யூனிவர்ஸ் இப்போ இருக்கிற மொமெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸாக ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எமோஷ்னலாக எந்த ஒரு எமோஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்க்காதீங்க, ரியாலிட்டி பாருங்கள். பிகாஸ் நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எமோஷ்னலாக தான் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கிறீங்க. இப்போ உங்கள் பார்ட்னர் ரியாக்ட் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது ரியாக்ட் பண்ணுறாங்க, கோவப்படுறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எமோஷ்னலாக எடுத்துக்கிட்டு எமோஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரீங்க. ஸோ அதனால ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கலாம் உங்களுக்கு கரண்ட்லி. ஸோ அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம். அண்டு ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்குள்ள ஒரு கரண்ட்லி உங்களுக்கான இஷ்யூஸ் என்ன அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட். நிறைய ஜட்ஜ் பண்ணுறீங்களா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக? உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும், ஃபேமிலி எதுவாக இருக்கட்டும், அவங்க ஏதாவது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசிட்டாலோ, இல்லை நீங்கள் ஹாப்பியாக இல்லாத மாதிரி பேசிட்டாலுமே உடனே அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணுறீங்களா? பிகாஸ் இது ராங்குன்னு சொல்லலை, பட் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு வரக்கூடிய அப்கமிங் நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வருது ரிலேஷன்ஷிப் வைஸ். நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் லவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்போ இந்த ஒரு விஷயம் உங்களை பாதிக்கக்கூடாது, உங்களுக்கு வர அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இனிமேல் ரிலேஷன்ஷிப்பில் ஓவராக ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டுகெதராக கடைசி வரைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே பாருங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸாக ஒரு பேலன்ஸ் வருதுங்க. கம்ப்ளீட்டாக முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஜஸ்டிஸ், பேலன்ஸ். அதாவது உங்கள் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேருமே ஒரு கம்ப்ளீட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் போயிட்டு இருக்கலாம். ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். பட் இனிமேல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவே உங்கள் பார்ட்னர் செய்வாங்க. ஸோ அது மாதிரி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பேச போகுது. ஸோ அதனால தான் பாசிட்டிவாகவே இருங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. அண்ட் கர்மா,
டெஃபினட்டாக வந்து கர்மா. நீங்கள் வந்து எவ்வளவோ பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொறுமைக்கான பலன் இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு லவ்டு ஒன்ஸ் யாராக வேணா இருக்கலாம், அவங்க உங்களை வந்து எவ்வளவோ டார்கெட் பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த பொறுமைக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலே யாரையோ ஹர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சாரி கேட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது சம்மர் அந்த கர்மா டைமில் வந்துட்டு உங்களுக்கு பாதிக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தாங்க இருக்கு. இங்கே பாருங்களேன், கம்ப்ளீட் மிரர். அதாவது நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு உங்களை பார்த்த விதமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட இன்னர் செல்ஃப் நீங்கள் இன்ன வரைக்கும் வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. எவ்வளோதான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து அதை வெளியில் சிரிச்சுட்டு இருப்பீங்க. பட் உள்ளுக்குள்ளார வந்துட்டு உங்களுக்கு நிறைய கோவங்கள் இருக்கலாம், நிறைய சேட்னஸ் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கலாம். பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. பட் இதுவே உங்களுக்கே வந்து ஒரு டூ ஃபேஸ் இருக்குது, டபுள் ஃபேஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். வெளியில் சிரிக்கிறீங்க, பட் மனசுக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வச்சுருக்கீங்க. பட் இனிமேல் வந்துட்டு அது எல்லாமே மாறும். ஓகேங்களா? நிறைய சேஞ்சஸ் வரும். பிகாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிடும் உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் பார்ட்னருக்கும் சரி. இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். சரி, ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாங்க. ஓகேங்களா? அது எல்லாமே அப்படியே விட்டுருங்க. ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய லவ்ல நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வருது. அப்போது வந்துட்டு நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு பாசிட்டிவாக வர விஷயத்த உங்களால் பாசிட்டிவாக ரிசீவ் பண்ண முடியாது. அதனால ஓகே. உங்களுக்கான அந்த ஒரு கஷ்ட காலம் ஒரு முடிவுக்கு வருதுங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பீங்க ரிலேஷன்ஷிப்பில். எஸ், அந்த பொறுமைக்கான பலன் கண்டிப்பாக வருது. சம்திங் எண்ட் ஆகுதுங்க. அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக சம்திங் இஸ் எண்டிங். இது வந்து ஒரு டாக்ஸிக் பர்சன் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களை அந்த பர்சன் கிட்ட இருந்து காப்பாற்றுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து எண்ட் ஆகுது. பிகாஸ் சம்திங் ஒரு நியூ பிகினிங் ஆகிறதுனால ஏதோ ஒரு விஷயம் எண்ட் ஆகுது. அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களோட ரிலேஷன்ஷிப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. இது வந்து இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளாரே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயமும் மாறும். ஒருத்தரோட செல்ஃபிஷ்னஸ்க்கான காரணங்கள் வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு லவ் இல்லாமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அது வந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றும். ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக யூனிவர்ஸ் நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுறது, எப்படி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிருப்பாங்க. உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடி கேளுங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஓவராக திங்கிங் பண்ணவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான அந்த பாதி பிரச்சனையே வந்துட்டு ஓவர் திங்கிங் தான். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நல்ல ட்ரமாட்டிக்கான ஒரு சேஞ்சஸ் வருதுங்க. சூப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் அதாவது லவ்வை தேடி ஓடிட்டே இருக்கீங்களா? ஐ குட் see that. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணதை விட சேஸ் பண்ணது தான் அதிகம். இது லவ்வாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கெரியர் கூட. ஓகே, கெரியர் கூட நீங்கள் உங்களோட டேலண்ட், உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து வெளியில் காமிச்சனால அதுக்கான ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்.
பட் ஆனால் வந்துட்டு லவ் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் ரொம்ப சேஸ் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருக்கு. டயர்ட் ஆயிட்டீங்க, எக்ஸாஸ்டட். ஸோ இதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்தனால தான் உங்களுக்கான ஒரு சூப்பர் பிளெஸிங்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீடம், கண்டிப்பாக ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் சரி, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, யார் உங்களை வந்துட்டு லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, யூனிவர்ஸ், டிவைன், ஏஞ்சல்ஸ், இவங்க எல்லாருமே உங்களை லவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட வெல்பீயிங், உங்களோட நல்லதுக்காக நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களோட கவலைகளாக இருக்கட்டும், உங்கள் சோகங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. டெஃபினட்டாக வந்து அது சரி பண்ணுவாங்க. சி, இது 2 டிஃப்ரெண்ட் கார்ட்ஸை பாருங்கள். எவ்வளோ சோகமாக இருக்காங்க, இவங்களை சுற்றி ஒன்றுமே இல்லை, தனிமையாக இருக்காங்க, கம்ப்ளீட் சோகமாக இருக்காங்க, ஒரு ஹோப்லெஸ். அந்த மாதிரி ஒரு சில பேர் இப்போ கரண்ட்லி நீங்கள் இருக்கலாம். ரொம்ப ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய லவ் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஸோ எக்ஸாஸ்டட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல இனிமேல். அதாவது லவ் வேண்டான்னு ஒதுக்க முடியல, அது வேணும்னு ஹோல்டும் பண்ண முடியல. ஒரு மாதிரி ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்கு உங்கள் லைஃப். ஆனால் எவ்வளோ அழகாக மாற்றுறாங்க. சி, இது 2 ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கார்டு. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ஒரு ஹாப்பினஸ், ஃப்ரீடம், ஃபுல்ஃபில்மெண்ட், சக்ஸஸ். ஒரு சில பேரோட கெரியர், ஃபினான்ஷியல் விஷயத்துலையுமே இப்போ கரண்ட்லி வந்து உங்களுக்கான ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் உங்களுக்கான அந்த லவ் ட்ரெயின்ட் ஆனனால. பட் இனிமேல் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு கரண்ட்லி வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் கண்டிப்பாக வந்து அது ஒரு ஒர்த்தான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி, இந்த ஒரு நியூ லவ் வந்தப்புறம் உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த கார்டில் பார்க்கலாம். See, full of green. நல்லா இருக்கு. Secret admirer. Someone has deeper feelings for you than they are letting on. Okay. See, I must say, நீங்கள் வந்து என்னெல்லாம் யாருமே லவ் பண்ணலை அப்படின்னு உங்களை நீங்களே குறைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, நினச்சிட்டு இருக்கீங்க. பட் சம்ஒன் வந்துட்டு உங்கள் மேலே உண்மையிலே லவ் பண்ணுறாங்க. தட் இஸ் ட்ரூ லவ். நீங்கள் வந்து அவங்க லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுறாங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை சம்ஒன் க்ளோஸ்டு சர்க்கிளில் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அப்படி நினைக்கிறாங்க. உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், உங்களோட அந்த ஒரு க்ளோஸ் பாண்டிங் வச்சுக்கணும். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே உங்களை வந்துட்டு சீக்கிரட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது யாருன்னு வெரி சூன் உங்களுக்கு தெரிய வரும். Close your eyes and tell yourself that you deserve to feel joyful. You can allow joy into your life regardless of the circumstances you currently find yourself in. Yes, see, relationship related-ஆ வந்துட்டு ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ஜாய்ஃபுல்லாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. என்ன ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே அது மாறும். யூனிவர்ஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால பாருங்க, இந்த கார்டில் எவ்வளோ ஜாய், எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்களோ அதே மாதிரி இருங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலுமே நான் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாற்றி தரேன்னு சொல்கிறாங்க. லுக் டீப் வித்தின் யுவர் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபீல் மை லவ். மை லவ் ஃபார் யூ இஸ் ஆஸ் டீப் ஆஸ் த ஓஷன். ஓகே, ஸோ சம்ஒன் வந்து இது ஒரு ப்ரப்போசலாக எடுத்துக்கலாமா? சம்ஒன் இந்த மாதிரி ஒரு டைலாகும் உங்ககிட்ட சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வா, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த கார்டு. சரி, ரொம்ப நல்லா இருக்கு. Friendship. Nurture the bonds of friendship within your relationship and your love life will dramatically improve. This is
வெரி 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 ஸ்ட்ராங் மெசேஜ். ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம், உங்களோட அப்பா அம்மா கூட, இல்லைன்னா சிப்ளிங்ஸோட, இல்லை உங்கள் லவ்டு ஒன்ஸ், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்தாலுமே அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. சரி, ஓகே, ஃபைனல் பவர். You instinctively know what is right for you and you have the power to say no or walk away at any time. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட இன்ட்யூஷன் எல்லாம் என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்க, அதுபடி கேளுங்க. நீங்கள் டாக்ஸிக்கில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃப்ரீடம் இருக்குதோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களோட லவ் லைஃப்பில் வரப்போகுது. யூனிவர்ஸ் வந்துட்டு டாக்ஸிக் பர்சன்ஸ், அன்ஹெல்தி பர்சன்ஸ் உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க, நல்ல பாசிட்டிவான பர்சன்ஸை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த ஒரு சீக்ரெட் பர்சன் யாராக வேணா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சம்ஒன் உங்களுக்கு வந்துட்டு காமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட், எஸ், அவங்களோட நேம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, ஓ நிறைய கார்டு வந்துருச்சா? ஃபைன். W P N U G Z B. ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸில் உள்ள பர்சன் வரலாம், கண்டிப்பாக சம்வேர் சான்சஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். யூனிவர்ஸ் ஏஞ்சல் கார்டு எடுக்கிறேன். கரேஜ். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட கரேஜ் தேவைப்படுது. தைரியமாக எது இருந்தாலுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணுங்க. ப்ளேம். ஸோ இனிமேல் வந்துட்டு இது வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ளேம் கேம் எல்லாம் நடக்குது. அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு உங்களால தான் பிரச்சனை, இவங்களால தான் பிரச்சனைன்னு. பட் இனிமேல் வந்து அது ஸ்டாப் பண்ணணும். இந்த நியர் ஃபியூச்சர், ஓகே, நீங்கள் கேட்கறதுக்கான பதில் நியர் ஃபியூச்சரில் இருக்கு. சேஞ்ச் யுவர் பெர்செப்ஷன். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அதை நீங்கள் பார்க்குற விதங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப வந்து சென்சிட்டிவாக, எமோஷ்னலாக நிறைய ஒரு டெசிஷன்ஸ், முடிவுகள் எடுக்கிறீங்கள, அது எல்லாமே மாறும். எஃபோர்ட்ஸ். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்தோ வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவாக எல்லாமே வரும், நியூ லவ் எல்லாமே வருதுன்னாலுமே கொஞ்சம் உங்கள் சைட்லுமே ஒரு சில எஃபோர்ட் தேவைப்படுது. கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக இருங்க. ட்ராமாட்டிக் சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹீலிங், த ஓல்டு லீவிங். நான் அதை தான் சொன்னேன். யூனிவர்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு ட்ராமாட்டிக் சேஞ்சஸை கொண்டு வருவாங்க, நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், நல்ல ஒரு ஹீலிங், கண்டிப்பாக ஒரு ஹீலிங் இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். பழைய டாக்ஸிக்காக இருக்கட்டும், யார் உங்கள் லைஃப்பில் ஒரு டைம் பாஸராக இருக்காங்களோ அவங்க எல்லாம் விலகி போவாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா அதே தான் ஏஞ்சல்ஸும் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜாக உங்களுக்கு வருது. ஸோ ஹாப்பியாக இருங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது எல்லாமே சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.